ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களாலேயும் இங்கிலீஷில் நல்லாவே பேச முடியுங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக 25 தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை கவனமாக கவனித்து நீங்களும் என் கூட சேர்ந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. நீங்கள் இன்னும் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். என்னை தப்பாக எடுத்துக்காத சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட சொல்லுவோம், என்னை தப்பாக எடுத்துக்காத. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மிஸ்டேக் மீ, என்ன தப்பாக எடுத்துக்காத. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சுறுசுறுப்பாக இரு, பி ஆக்டிவ். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ் சுறுசுறுப்பா. சொல்லுங்க பார்க்கும். பி ஆக்டிவ், சுறுசுறுப்பாக இரு. நெக்ஸ்ட் பாருங்களேன், இருட்டாயிட்டே இருக்குது. சாயங்காலம் ஆனவோ அல்லது ரொம்ப மழை நேரத்துலையோ பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாகிற மாதிரி இருந்துடும். சொல்லுவாங்க இருட்டாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க், இருட்டாயிட்டே இருக்குது. இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், என் கூட பேசாத. இது எப்படி சொல்லலாம்? ரொம்பவே சிம்பிள் தாங்க. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதே அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கும். டோன்ட் டாக் டு மீ, என் கூட பேசாதே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இது எப்படி சொல்லலாங்க? நம்ம அடிக்கடி இந்த வாக்கியத்தை நம்ம தமிழில் மற்றவங்க கிட்ட பேசுவோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, a few days ago. a few days ago, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பாருங்கள், முகத்தை கழுவு. ஓ முகத்தை கழுவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் அப்படின்னா கழுவு அப்படின்னு அர்த்தம். யுவர் ஃபேஸ், உன் முகத்தை. சொல்லுங்க பார்க்கும். வாஷ் யுவர் ஃபேஸ், உன் முகத்தை கழுவு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, தள்ளாதே. டோன்ட் புஷ். டோன்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யாத பண்ணாதன்னு சொல்ல வரும். புஷ் அப்படின்னா தள்ளுறது. அப்போ நான் தள்ளாதே அப்படின்னா டோன்ட் புஷ். இப்போ என்னை தள்ளாதே, இது எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணியிருக்கீங்க. டோன்ட் புஷ் மீ. டோன்ட் புஷ் அப்படின்னா தள்ளாதே. மீ அப்படின்னா என்னை. டோன்ட் புஷ் மீ, என்னை தள்ளாதே. நெக்ஸ்ட் பாருங்களேன், நீ கோவமாக இருக்கியா? இது எப்படி கேட்கலாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அடிக்கடி நம்ம கேட்போம், நீ கோவமாக இருக்கியா? இது எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. ஆர் யூ ஆங்க்ரி? ஆர் யூ ஆங்க்ரி, நீ கோவமாக இருக்கியா? நெக்ஸ்ட் பாருங்களேன், இது பாதுகாப்பானதா? இது சேஃபான்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? இஸ் இட் சேஃப்? இஸ் இட் சேஃப், இது பாதுகாப்பானதா? அடுத்து பாருங்க, நான் பேசுவது கேட்கிறதா? நம்ம ஃபோன் காலில் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்போம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா கேட்போம் பார்த்தீங்களா? இனிமேல் இந்த கேள்வியை நீங்கள் இங்கிலீஷில் கேட்டு பழகுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ, நான் பேசுகிறது கேட்கிறதா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், எனக்கு உங்கள் உதவி தேவை. இது எப்படி சொல்லலாம்? ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப், எனக்கு உங்கள் உதவி தேவை. அடுத்து பாருங்களேன், எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க. டோன்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும், இந்த சென்டென்ஸ் கரெக்டாகிடும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப். ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப், எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. அடுத்து பாருங்களேன், நான் சோகமாக இருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ எம் சேட். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. என்னவா இருக்கிறேன் நான்? சோகமாக இருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை கூட சேர்ந்து சொல்லுங்க.
ஐம் சேட். ஐம் சேட். நான் சோகமாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லணுங்க. இப்போ நான் சோகமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. ஐம் நாட் சேட். ஐம் நாட் சேட். நான் சோகமாக இல்லை. அடுத்து பாருங்களேன். நான் சந்தோஷமாக இல்லை. இது எப்படி சொல்லலாம்? ஐம் நாட் ஹாப்பி. ஐம் நாட் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இல்லை. இப்போ நான் உன்னை நம்புகிறேன். இது எப்படி சொல்லலாங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். அடுத்து பாருங்களேன். பயப்படாத. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபியர். டோன்ட் ஃபியர். பயப்படாதே. அடுத்து பாருங்களேன். நாங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லலாம்? வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாரும் நல்ல நண்பர்கள். அடுத்து பாருங்க. மழை பெய்யலாம். இட்ஸ் மே ரைன். இட்ஸ் மே ரைன். மழை பெய்யலாம். அடுத்து பாருங்க. எனக்கு தாகமாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் thirsty. ஐ எம் thirsty. எனக்கு தாகமாக இருக்குது. இப்போ எனக்கு பசியாக இருக்குன்னா எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் பாருங்களேன். நாளைக்குள். நாளைக்குள்ளே வந்துரு. நாளைக்குள்ளே வேலையை முடிச்சிரு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாளைக்குள் அப்படின்னா பை டுமாரோ. பை டுமாரோ. இப்போ பாருங்களேன். இன்று இரவுக்குள் பேச்சு வழக்கில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வேலையை முடிச்சிரு, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுவாங்கள்ல. சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க. பை டுநைட். பை டுநைட். இன்று இரவுக்குள். இப்போ அடுத்த வாரத்திற்குள் எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. பை நெக்ஸ்ட் வீக். பை நெக்ஸ்ட் வீக். இப்போ அடுத்த மாதத்திற்குள். சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க. பை நெக்ஸ்ட் மந்த். பை நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதத்திற்குள். நெக்ஸ்ட் பாருங்களேன். என்ன நம்பு. என்ன நம்பு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ. என்னை நம்பு. இப்போ இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. அவனை நம்பு. அவளை நம்பு. ராஜாவை நம்பு. ராணியை நம்பு. நீங்கள் தான் அதுக்கான ஆன்சர் இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எல்லாருமே டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.